அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நவ் 108 ஆம்புலன்சஸ் கேன் பி ட்ராக்டு வித் மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த 108 ஆம்புலன்சஸை வந்து பொதுவாகவே நம்ம 108 ஆம்புலன்சஸ்க்கு கால் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு ஆம்புலன்ஸை அனுப்பி வைப்பாங்க. திருப்பி அவங்க எங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருப்பி அதே நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கிளம்பிட்டாங்களா, வந்துட்டாங்களா, எவ்வளோ நேரம் ஆகும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசாக இந்த 108 ஆம்புலன்சஸை ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவசரம் 108 தமிழ்நாடு, அவசரம் 108 தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமா டைரெக்டாக நம்ம புக் பண்ண ஆம்புலன்ஸ் எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த லிங்க்குள்ளே போனோம்னா நமக்கு எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எப்படி ரெட் பஸ்ஸில் நம்ம பஸ்ஸை ட்ராக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம 108 ஆம்புலன்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளோ கால்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா 13,000 கால்ஸ் 108க்கு வந்து வரதா சொல்லியிருக்காங்க. இதில் அதிக நம்பர் ஆஃப் கால்ஸ், ஆவரேஜாக டிஸ்ட்ரெஸ் கால்ஸ் அப்படிங்கிறது ஒரு 5,000 கால்ஸ் தான். மீதி 8,000 கால்ஸ் அப்படிங்கிறது ஃபாலோ அப் கால்ஸாக இருக்குது. அதாவது எங்கே வந்துருச்சு, கிளம்பிட்டாங்களா, எவ்வளோ நேரத்தில் வருவாங்க, அந்த மாதிரி கால்ஸே ஒரு 8,000 கால்ஸ் கிட்ட அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 108 ஆம்புலன்ஸோட ரெஸ்பான்ஸ் டைம் அப்படிங்கிறது 13 நிமிஷமாக இருக்குது இந்தியா, தமிழ்நாட்டில். ஓகேங்களா? அதில் சென்னையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 நிமிஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ 108 ஆம்புலன்சஸ் ரன் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா 1353 108 ஆம்புலன்சஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தமிழ்நாடு டைட்டன்ஸ் ரெகுலேஷன்ஸ் பார்ஸ் மைனர்ஸ் ஃப்ரம் என்கேஜிங் வித் ரியல் மணி கேம்ஸ் செட்ஸ் லிமிடேஷன்ஸ். அதாவது இந்த ஆன்லைன் விளையாட்டுகள் இருக்கு. இந்த ஆன்லைனில் பணத்தை கட்டி விளையாடக்கூடிய விளையாட்டுகளில் மைனர்ஸை வந்து தமிழ்நாடு பேன் பண்ணியிருக்காங்க. எந்த ரூல்ஸ்க்கு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா, ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் 2021க்கு கீழே இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அதனாலேயே இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் முக்கியமாக இருக்குது. தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி யார் சேர்பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா, நசீமுதீன் அவர்கள் தான் வந்து இதனுடைய ஹெட்டாக வந்து இருக்காரு. ஓகேங்களா? தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டிங்கிற அமைப்பு. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்லைன் கேம்ஸ் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, யாருக்கெல்லாம் விளையாடலாம், அந்த ரெகுலேஷன்ஸ், மைனர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி அமௌண்ட்டு கட்டி விளையாடக்கூடாது, நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் புதுசாக எந்த ஒரு ஆன்லைன் கேமிங் ஆப்குள்ளேயும் நம்மளால லாகின் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி தான் அதை பண்ணுறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எலெக்ஷன்ஸ், டெல்லி எலெக்ஷன்ஸ் அதெல்லாம் நடந்து முடிச்சிருக்கு. அந்த தகவல்களை பார்த்துருப்பீங்க. முக்கியமான விஷயங்களில் பார்த்தோம்னா 500 crore ஃபண்ட் gives autonomy for national mission on manuscripts அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த நேஷனல் மிஷன் ஆன் மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிறது 2003ல் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த அமைப்புக்கு பார்த்தோம்னா ஒரு 500 கோடி அடுத்த ஒரு 6 வருஷத்துக்கு இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷனுக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பழைய ஓலைச்சுவடிகள் இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து டிஜிட்டலைஸ் பண்ணி கன்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதான் இந்த நேஷனல் மிஷன் ஆன் மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிறது 2003ல் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த அமைப்புக்கு ஒரு 500 கோடி ரூபாய் ஃபண்டிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கியான் பாரதம் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள். கியான் பாரதம் மிஷன் அப்படின்னு சொல்லி, ஞான் பாரதம் மிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மிஷனும் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு 1 கோடிக்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் வந்து கன்சர்வ் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கு. அது எப்படி செயல்பட போகுது, நேஷனல் மிஷன் ஆன் மேனுஸ்கிரிப்ட்ஸ்க்கு கீழே ஒரு அமைப்பா செயல்பட போகுதா, இல்ல நேஷனல் மிஷன் ஆன் மேனுஸ்கிரிப்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஞான் பாரதம் மிஷன் வரப்போகுதா அப்படிங்கிறத அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறப்பதான் தெரியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் நேஷனல் மிஷன் ஆன் மேனுஸ்கிரிப்ட்ஸ்க்கு ஒரு 500 கோடி ரூபாய் அடுத்த ஒரு 6 வருஷத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த செய்தியில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த மிஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2003ல் வந்திருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் டூரிசம் அவங்க தான் நோடல் மினிஸ்ட்ரியாக வந்து இருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாளில் இருந்த முக்கிய செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.